தோசை மாவு புளிச்சா என்ன பண்றதுன்னு போன வீடியோல பார்த்தோம். பார்க்காதவங்களுக்கு கார்ட்ல லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு தோசை மாவு சீக்கிரம் பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், நான் உங்கள் லாவண்யா. நம்பர் 1, மாவு ஆட்டும் போது குளிர்ச்சியான தண்ணி ஊற்றி ஆட்டினீங்கன்னா மாவு சீக்கிரம் புளிக்காது. டிப் நம்பர் 2, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மாவாட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பாங்க, சூப்பர். ஆனால் இட்லி தோசை ஊற்றும் போது மொத்த மாவையும் எடுத்து வெளியே வச்சிடுறாங்க, அதுவும் அடுப்பு பக்கத்தில் வச்சிடுறாங்க. இதனால மாவு சீக்கிரமாகவே புளிச்சிடுது. அப்படி பண்ணாமல் ஃப்ரிட்ஜில் இருந்து அன்னன்னைக்கு தேவையான மாவை எடுத்து யூஸ் பண்ணுங்க, மாவு சீக்கிரம் புளிக்காது. டிப் நம்பர் 3, உங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லாட்டி ஒரு பாத்திரத்துல குளிர்ந்த தண்ணியை ஊற்றி அது மேல மாவு பாத்திரத்தை வச்சிங்கன்னா மாவு சீக்கிரம் புளிக்காது. குளிர்ச்சியான காத்தோட்டமான இடத்துல மாவை வைங்க, அடுப்பு பக்கத்துலயோ வெயில் படுற இடத்துலயோ வைக்காதீங்க. டிப் நம்பர் 4, ஒரு பாத்திரத்துல வாழை இலையை போட்டு அது மேல மாவை ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா மாவு ஒரு வாரம் ஆனாலும் புளிக்காம இருக்கும். டிப் நம்பர் 5, மாவு மேல வெத்தலையை காம்போடு போட்டு வச்சா மாவு புளிக்காது. டிப் நம்பர் 6, மாவை பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல வைங்க. உங்ககிட்ட மண்பானை இருந்துச்சுன்னா மண்பானையில ஸ்டோர் பண்ணி வைங்க, சீக்கிரம் புளிக்காது. டிப் நம்பர் 7, மாவாட்டிட்டு உப்பு போடாம எடுத்து வச்சா மாவு சீக்கிரம் புளிக்காது. நீ அடுத்த வீடியோல சொல்லிச்செல்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.